வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன். நம்ம இதுவரைக்கும் என்எம்எம்எஸ் மேட்டில் 9 டாபிக் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது 10வது டாபிக், குறியீட்டின் பொருள் அறிதல். குறியீட்டின் பொருள் அறிதல் அப்படின்னா என்னதுன்னா, குறியீடு கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகள்லேருந்து புதிய வார்த்தைகளோட குறியீடுகளை கண்டுபிடிக்கக்கூடியது தான் குறியீட்டின் பொருள் அறிதல். குறியீடுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். நீங்கள் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இதுலேயும் 2-3 டைப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வார்த்தைகளின் குறியீடு கண்டறிதல். வார்த்தைகளோட குறியீடு கண்டுபிடிச்சி அந்த புதிய வார்த்தைகளுக்கு என்ன குறியீடு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு குறியீட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில், நல்லா பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் லவ் யுவர் செல்ஃப் என்பது KA கா PA பா எனவும், லவ் யுவர் காட் என்பது PA பா நா டா எனவும், யூ ஆர் காட் என்பது KINAJA அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தைகள், ஒரு குறியீடு குறிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு அதிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி, யுவர் YOUR யுவர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூன்று சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் காட், யூ ஆர் காட். இந்த 3 சென்டென்ஸ்க்கு என்னென்ன குறியீடு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், லவ் யுவர் செல்ஃப் அப்படி தானே, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? கா பா, சரியா, கா பான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, லவ் யுவர் காட், லவ் யுவர் காட் என்ன கொடுத்துருக்காங்க? பா நா டா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், அதாவது 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, கா பா. ரெண்டாவது பாருங்கள், 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, பா நா டா. அடுத்து மூன்றாவது பாருங்கள், யூ ஆர் காட், யூ ஆர் காட் என்ன கொடுத்துருக்காங்க? KINAJA கொடுத்துருக்காங்களா? நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் யுவர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாவது சென்டென்ஸில் உள்ள 2வது வார்த்தை நான் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. அதாவது குறியீட்டின் பொருள் அறிதல்னா, குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகள்லேருந்து புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்னன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லவ்னு கொடுத்துருவாங்க, செகண்டு லவ்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கான்னு கொடுத்தா உங்களுக்கு 2வது கா தானே கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல இல்லையா? அப்போ நீங்கள் லவ்வுக்கு என்ன குறியீடு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் இதை ஃபஸ்ட்டுன்னு எடுக்கிறேன், இதை செகண்டுன்னு எடுக்கிறேன், இதை தேர்டுன்னு எடுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்துக்கோங்க, 1 and 2, அதாவது ஃபஸ்ட் 2ல் உள்ள, இப்போ இங்கேயும் லவ்னு இருக்குது, இங்கேயும் லவ்னு இருக்குது அப்படி தானே. அப்போ 2 பொதுவான குறியீடு என்னன்னு பார்க்கணும். இங்கேயும் பாருங்கள், PA பான் இருக்குது, இங்கேயும் பான் இருக்குது. அப்போ லவ்வுங்கிற வார்த்தையோட குறியீடு உங்களுக்கு என்னது? பா, சரியா? அடுத்து பாருங்க, 2வது சென்டென்ஸும் உங்களுக்கு 3வது சென்டென்ஸும் நான் எடுக்கிறேன். 2வது சென்டென்ஸும் 3வது சென்டென்ஸ் எடுக்கும்போது இங்கே பாருங்க, இங்கேயும் காட் இருக்கு, இங்கேயும் காட் இருக்கு, சரிதானே? அப்போ இங்கேயும் பாருங்க, இங்கேயும் நான் இருக்கு, இங்கேயும் நான் இருக்கு. வேற எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு குறியீடும் பொதுவாக இல்லை. அப்போ GOD காடுக்கு உங்களுக்கு என்னது? நான். நல்லா கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாங்கிறது லவ், நாங்கிறது காட். அப்போ யுவங்கிறதுக்கு எதுதான் ஆன்சராக இருக்கணும்? கண்டிப்பாக டாங்கிறதா என்னது? யுவரோட ஆன்சர். அப்போ யுவருக்கு என்னது? டா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யுவருக்கு என்னது பயன்படுத்தியிருக்காங்க? டா, TA டா. இதுதான் சரியான விடை. 2வது சம் பாருங்க, வார்த்தைகளுக்குரிய குறியீட்டு எண் கண்டறிதல். அதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு எண்கள் கொடுத்துருக்கோம். அந்த வார்த்தைகள்லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கி, புதிய வார்த்தைகளுக்கு எண்களை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, 416 என்பது டீ இஸ் ஹாட் எனவும், 18 என்பது ஹாட் மில்க் எனவும், 867 என்பது மில்க் இஸ் டேஸ்டி எனவும் குறிப்பிட்டால் டேஸ்டி என்பதன் குறியீடு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கி, டீ இஸ் ஹாட் அப்படி தானே, டீ இஸ் ஹாட், டீ இஸ் ஹாட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டீ இஸ் ஹாட், டீ இஸ் ஹாட் அப்படின்னா என்னது அப்படின்னா 416. அடுத்து HOT ஹாட் மில்க், ஹாட் மில்க் அப்படின்னா என்னதுன்னா 18.
ஃபஸ்ட்டு வந்து 3 வார்த்தைகள் இருக்குது, டீ இஸ் ஹாட். ரெண்டாவது 2 வார்த்தைகள் 1 8 2 நம்பர்கள் இருக்குது, அப்படி தானே. அடுத்து பாருங்கள், மில்க் இஸ் டேஸ்டி. மில்க் இஸ் டேஸ்டி. மில்க் இஸ் டேஸ்டிங்கிறது 8 6 7. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. டீ இஸ் ஹாட், ஹாட் மில்க், மில்க் இஸ் டேஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டேஸ்டியோட குறியீடு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டேஸ்டியோட குறியீடு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கணும், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுக்கணும், இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 and 2, ஃபஸ்ட்டு 1வது ஈக்குவேஷன்லேயும் 2வது ஈக்குவேஷன்லேயும் ஏன்னா நமக்கு தெரியக்கூடியது டேஸ்டிக்கு என்னன்னு தெரியணும், அப்படி தானே. இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே என்ன இருக்குது, எல்லா வார்த்தைகளுக்குமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு இஸ்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும், மில்க்குக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஹாட்டுன்னு 2 தடவை இருக்குது. அப்போ ஹாட்டுன்னு 2 தடவை இருக்கும்போது இங்கேயும் 2 நம்பர் சேர்ந்து இருக்கிறது 1. அப்போது 1. அப்போ ஹாட்டுங்கிறது என்னது, உங்களுக்கு 1, அப்படி தானே. அடுத்து பாருங்கள், இங்கேயும் மில்க் இருக்குது, இங்கேயும் மில்க் இருக்குது. அப்போ இங்கேயும் 8ங்கிற நம்பர் இருக்குது, இங்கேயும் 8ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ உங்களுக்கு மில்க்குங்கிறது என்னது, 8. சரியா. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். இஸ்ஸுங்கிறது என்ன கண்டுபிடிக்கணும், 1 3. 1வது ஈக்குவேஷன் 3வது ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போது இங்கேயும், அதாவது 1வது ஈக்குவேஷன்லேயும் 3வதுலேயும் எது சேமாக இருக்குன்னா 6ங்கிற வார்த்தை சேமாக இருக்குது, அப்படி தானே. அப்போ இஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு என்னது, 6. சரியா. இஸ்ஸுங்கிற வார்த்தை 6. இதிலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்கள், மில்க்குக்கு 8 கண்டுபிடிச்சாச்சு, இஸ்ஸுங்கிறது 6. அப்போ வந்து டேஸ்டிங்கிறதுக்கு எந்த எண் தான் குறியீடு குறிச்சிருக்காங்க, டேஸ்டிங்கிறது 7. அப்போ டேஸ்டி என்பதன் குறியீடு எத்தனை, 7. இதில் 3வது டைப் பாருங்கள், பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தைகளின் குறியீடு அறிதல். அதாவது இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா பாருங்கள். 1 என்பதை ட்ரூ எனவும், 1 என்பதை ட்ரூ எனவும், 1ங்கிறத எப்படி குறிச்சிருக்காங்க, ட்ரூ, அப்படி தானே, ட்ரூ எனவும், ட்ரூ என்பதை 4 எனவும், ட்ரூ என்பது என்னது, 4 எனவும் குறிச்சிருக்காங்க. 4 என்பதை, 4னா எத்தனையா, 8ன்னு நம்ம மென்ஷன் பண்ணணுமா. 4ங்கிறது 8, அதாவது 1ங்கிறது ட்ரூ, 2 அதாவது 2ங்கிறது 4, 4ங்கிறது 8. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மனித உடலில் உள்ள கால்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. உடனே நீங்கள் மனித உடல் எத்தனை கால் இருக்குது, 2 கால்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரூங்கிறதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4ன்னு ஒரு குறியீடு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது மனித உடலில் உள்ள கால்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்தா நீங்கள் இந்த குறியீட்டில் குறிக்கும்போது என்னென்னு குறிக்கணும், 4ன்னு தான் குறிக்கணும். இதுதான் சரியான விடை. குறியீடு பொருள் அறிதலில் 4வது வகை பாருங்கள், எழுத்துக்களின் குறியீட்டிலிருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடு செய்தல். நல்லா பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட எழுத்துகளுக்கு குறியீடு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், களம் ஒன்றில் பெரிய எழுத்துக்களில் வார்த்தைகளும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அவற்றின் குறியீடுகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சிறிய எழுத்துக்கள் களம் 2ல் கொடுத்துருக்காங்க. ஆனால் எழுத்துக்களின் குறியீடுகள் அதே வரிசையில் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுத்துக்களோட குறியீடுகள் அதே வரிசையில் இருக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்குரிய குறியீட்டை மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. களம் 1 ஒரு 4 எழுத்துக்கள் கொடுத்து, அதுவும் எப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. களம் 2 ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். REAL, அடுத்து TAIL, KATE, அப்படி தானே கொடுத்துருக்காங்க. KILL நான் ஏற்கனவே உள்ள சம்ஸில் சொல்லியிருக்கேன். அதாவது 2 எழுத்துக்கள் சேமாக இருக்கும்போது, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2ஐயுமே பார்க்குறேன். அதாவது REAL TAIL, இதில் வந்து இந்த மேலே உள்ள ஃபஸ்ட்லேயும் ஏ இருக்குது, 2வது ஏ இருக்குது. அப்போது இதில் 2 எழுத்துக்கள் எது சேமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. அப்போ வந்து ஏக்கு உரிய குறியீடு என்னது, ஹெச். ஏக்கு உரிய குறியீடு ஹெச். அடுத்து பாருங்கள், 2ம் மற்றது சேமாக இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன ஒன்று பாருங்கள், இங்கே வந்து
TAIL. இங்கே பாருங்கள், நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், இங்கேயும் எல் இருக்குது இங்கேயும் எல் இருக்குது அப்படின்னு தானே கேட்கலாம். ஆனால் 4வது வார்த்தை பாருங்கள், 2 எல் கொடுத்துருக்காங்க, 2 பி கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த எல்லுக்கும் இந்த எல்லுக்கும் பி தான் பொருந்தும். எல்லுக்கு வந்து என்னது பி, எல்லோட குறியீடு பி. அடுத்து பாருங்கள், 2வது வார்த்தையிலையும் டி இருக்குது, 3வது வார்த்தையிலையும் டி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே டீக்கு வந்து இங்கேயும் ஈ சேமாக இருக்குது, இங்கேயும் ஈ இருக்குது. அப்போ டீக்கு பொதுவான குறியீடு என்னது? ஸ்மால் இ. சரியா? டீக்கு பொதுவான குறியீடு இ. அடுத்து பாருங்க, முதல் வார்த்தையிலையும் ஈ இருக்குது, 3வது வார்த்தையிலையும் ஈ இருக்குது. அப்போ ஈ எங்கெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பார்க்கணும். முதல் வார்த்தையில் ஜிங்கிறது இருக்குது, அதே போல் 3வது வார்த்தையிலையும் ஜி இருக்குது. அப்போ வந்து ஈக்கு பொதுவானது என்னது? ஜி. நல்லா பாருங்கள், ஈக்கு பொதுவானது ஜி. அடுத்து பாருங்கள், இங்கே 3வதுலேயும் கே எழுத்து இருக்குது, 4வதுலேயும் கே எழுத்து இருக்குது. அப்போ கேக்கு எதுவோ பொருந்தும்? இங்கேயும் வி இருக்குது, இங்கேயும் வி இருக்குது. அப்போ கேக்கு பொருந்தக்கூடியது என்னது? வி. கேக்கு பொருந்தக்கூடியது வி. அடுத்து பாருங்கள், ஐங்கிற வார்த்தை கண்டுபிடிக்கணும். 2வதுலேயும் ஐ இருக்குது, 4வதுலேயும் ஐ இருக்குது. அப்படி தானே? 2வதுலேயும் ஐ, 2வதுலேயும் 4வதுலேயும் எது பொதுவாக இருக்குது? ஐக்கு எஃப். இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது. அப்போ ஐயோட குறியீடு என்னது? உங்களுக்கு எஃப். அடுத்து நம்ம இதில் வந்து சிங்கிளாக இருக்க வார்த்தைகள் ஆர் இருக்குது. ஆர்க்கு நம்ம இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கலை. அப்போ ஆர்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கி, நம்ம ஏற்கனவே ஈக்கு ஜி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஏக்கு ஹெச்னு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து எல்லுக்கு என்னது வரும்? பின்னு கண்டுபிடிச்சாச்சு. மற்றது என்னது இருக்குது? அப்போ ஆருக்கு கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? எஸ்ஸு தான் இருக்கணும். இப்போது இந்த களம் 1 களம் 2 உள்ள எழுத்துக்களுக்கான சரியான குறியீடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், LATE. இதுக்கான குறியீடை நம்ம இதிலேருந்து எழுதிடலாமா? எல்லுக்கோட குறியீடு என்னது? எல்லுக்கோட குறியீடு பி, ஏயோட குறியீடு ஹெச், டீயோட குறியீடு இ, ஈயோட குறியீடு ஜி. அப்போ சரியான விடை என்னது? PHEG. இதான் என்னது? சரியான விடை. 2வது வினா பாருங்க, அதே போல் குறியீடு கேட்டிருக்காங்க. டீயோட குறியீடு என்னது? இ, ஈயோட குறியீடு ஜி, ஏயோட குறியீடு ஹெச், கேயோட குறியீடு வி, EGHV. இதுதான் சரியான விடை. அடுத்து கொடுத்துருக்காங்க, குறியீடை கொடுத்துட்டு அதுக்குள்ள வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்போ ஸ்மால் இ வந்து அது கூட எழுத்து என்ன வரும்? கேபிட்டல் டி. அடுத்து ஹெச், ஹெச் வந்தால் ஏ, பி வந்தால் ஏற்கனவே இங்கே பி நம்ம கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம். பியோட எழுத்து வந்து என்னது? எல், TALL. இதுதான் சரியான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், குறியீட்டின் பொருள் அறிதல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம மொத்தம் NMMS மேட்டில் 10 டாபிக் முடிஞ்சிருக்கு. இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே ஈஸி தான். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NK ஹோம் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் குறியீட்டின் பொருள் அறிதல் உள்ள சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.